thank you very much for coming as a speaker. உங்க செஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் as a opening batsman ரொம்ப வெல்கமிங்காக இருந்தது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. வெரி வெரி யூஸ்ஃபுல். உங்கள் செஷன் பார்க்கும்போது இது வந்து சம்திங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த பப்ளிக். அப்போ நம்ம என்ன மாதிரி ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு கொடுத்து we can at least save somebody by intervening at the right timeனு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Yes, ma'am. It's a good initiative actually. It's a valid point you have asked. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யங் கப்புள்ஸ்க்கு வந்து டியூரிங் டெலிவரி டைம் ஆர் ஆஃப்டர் டெலிவரி லைக் பேபி பிறந்துருச்சுன்னா இட்ஸ் அ ஹாப்பி நியூஸ். பட் எனி பர்த் டிஃபெக்ட்ஸ் இருக்குது, ப்ராப்பர் க்ரை இல்லை குளுக்கோஸ் லெவல் சுகர் லெவலில் வந்து குறைஞ்சிருக்கு, ப்ளஸ் அழுகலை பேபி, ப்ளஸ் ஃபிட்ஸ் வந்திருக்கு, ஃபீவர் வந்திருக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அப்நார்மாலிட்டிஸ் நோட்டீஸ் பண்ணுறாங்கன்னா டெஃபினட்டாக தே ஹாவ் டு see a pediatrician. அண்ட் இம்மீடியட்டாக பார்க்குறது ரொம்ப நல்லது. அண்டு ஜாண்டிஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் அப்நார்மாலிட்டி இருக்குன்னா நீங்கள் பீடியாட்ரிஷியன் பார்க்குறது ரொம்ப நல்லது. பிகாஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க அழுகாமல் பிறக்கிறது, ஃபிட்ஸ் வர்றது, சுகர் லெவல் குறையிறதுனாலேயே பிரெயின் டேமேஜஸ் நிறைய வருது. அதனால் உங்களுக்கு வந்து டிசபிலிட்டிங்கிறது பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ ஃபஸ்ட் திங் நம்ம பண்ண வேண்டியது, ஒரு பேபி ஹெல்த்தியாக பிறந்தாலும் அந்த ப்ரீவியஸ் அண்ட் ஆஃப்டர் அந்த 2 பீரியடுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்கணும். ரொம்ப அசால்ட்டாக இல்லாமல் நம்ம பீடியாட்ரிஷியன்கிட்ட ஆக்சுவலாக நம்ம ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ தட் ஃப்யூச்சரில் ரொம்ப சிவியர் டிசபிலிட்டி இல்லாமல் பை பர்த்லேயே நம்ம அதை டிடெக்ட் பண்ணி ஏர்லி இன்டர்வென்ஷன் கொடுக்கும்போது நம்மளால் முடிஞ்ச அளவு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஸோ தட் தே ஆர் இண்டிபெண்டன்ட் இன் தேர் லைஃப். தேங்க்யூ. ஆல்சோ த்ரூ ஐஸ் வேரியஸ் டிசபிலிட்டி அட்ரெஸ் பண்ணலான்னு ஒரு செஷன் இருந்தது. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பிகாஸ் விஷன் தான் வந்து நம்மளோட லீடிங் சென்ஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 சென்ஸ் ப்ளஸ் நாங்கள் இன்னொரு 2 சென்ஸ் நாங்கள் பிலீவ் பண்ணுறோம். ஸோ ப்ரோப்ரியோசெப்ஷன் அண்ட் வெஸ்டிபுலர்னு சொன்னாலும் விஷன் தான் லீட் பண்ணது எல்லாத்தையுமே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா. அப்போ ஆல் ஆஃப் அ சடன் ஒரு யங் பேபிஸ்க்கு விஷன் லாஸ்ன்னு வரும்போது தி டோன்ட் அவேர் எனக்கு தன்னை சுற்றி என்ன இருக்குது, மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, எதை பார்த்து நான் பழகணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து கிடைக்கிறது இல்லை. ஸோ தட் தெர் இஸ் நோ இன்டென்ஷன் மூவ் பண்ணி ஒன்று எடுக்கணும் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. அப்போ நீங்கள் விஷன் வந்து ஏர்லியாக நீங்கள் வந்து ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா என்ன ரிஃப்ராக்டிவ் கிளாஸஸ் தேவையா, இல்லை சர்ஜரி ஏதாவது தேவையா அவங்களுக்கு, இல்லை ஏர்லி இன்டர்வென்ஷன் விஷன் தெரப்பி அதர் தெரப்பீஸ் வந்து நம்ம ஹோலிஸ்டிக்காக கொடுத்தா இன்னும் பெட்டராக பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நம்ம ஏர்லியராக ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஒர்க் பண்ணணும். மேம், லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம அவங்கள வந்து ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னலாக ஆக்க முடியும்? கண்டிப்பாக முடியுங்க. பிகாஸ் எவ்ரி பர்சனுக்கு வந்து ஒரு யூனிக் டேலண்ட் இருக்கும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ரீடிங்கோ ரைட்டிங்கோ பண்ணுறதுனாலையோ இல்லை மேக்ஸ் நல்லா பண்ணுறதுனால தான் ஐ கேன் வின் மை லைஃப் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு டிசபிலிட்டி கண்டிப்பாக இருக்கும். பட் வி ஆர் ஹிடன், நம்ம அதை மறைச்சி வச்சுருக்கோம், வெளியே தெரியறது கிடையாது. பட் லேர்னிங் டிசபிலிட்டி லைக் ரீடிங் ரைட்டிங் மேத் அதில் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கிறதுனால வி ஆர் திங்கிங் அவங்களுக்கு ஃப்யூச்சர் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஈச் ஒன் ஹேஸ் அ யூனிக் டேலண்ட். அந்த டேலண்ட் வச்சு கண்டிப்பாக அவங்க வந்து மேலே வர முடியும். லாஸ்ட் கொஸ்டின் மேம், ஒரு கிளாஸில் ஒரு டீச்சராக குழந்தைங்க வந்து அந்த ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட மேட்ச் அப் பண்ணாட்டி ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டீச்சரோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணும்? டீச்சர் வந்து ஆக்சுவலி செகண்ட் மதர்னு தான் சொல்லணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா அம்மா விட்டுட்டு இருக்கிறது வந்து டீச்சர் கூட தான். அப்போ அப்படிங்கும்போது வெறும் ஸ்டடீஸ் மட்டும் இல்லாமல் நிறைய அதர் ஓவரால் டெவலப்மெண்ட் அப்சர்வ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கும். இப்போ நிறைய ரீசன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா படித்தவங்களாக இருக்க மாட்டாங்க. பட் ஆனால் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பார்க்குறவங்க அவங்களோட சில்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்காது. ஆக்சுவலி இட் இஸ் ஒன் ஆஃப் த பாயிண்ட் பிகாஸ் லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டீச்சிங் மெத்தட் இல்லாததுனால. பட் அதர் இது பார்த்திங்கன்னா இந்த விஷன் டிசபிலிட்டியே வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ ஹிடன் டிசபிலிட்டி. அது விசிபிளாக தெரியாது ஆக்சுவலாக. இப்போ உங்களுக்கு மோட்டார் இம்பேர்மெண்ட்டு, ஸ்பீச் இம்பேர்மெண்ட், ஹியரிங் இம்பேர்மெண்ட் இருக்குன்னா அதை வெளியே நம்மளால் பார்க்க முடியும். அது அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் வச்சு பண்ண முடியும். அதே போல் விஷன் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நார்மலாக ஐஸ் இருக்கும். பட் அவங்களோட ஃபங்க்ஷனல் விஷனில் வந்து டேமேஜ் இருக்கிறதுனாலையும் அதர் பர்த் டிஃபெக்ட்ஸ்னால அது வந்ததுனாலையும் ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸில் வந்து அவங்க பெருசாக பண்ண முடியாது. அப்போ வந்து நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா லேபிளிங் பண்ணுவாங்க. அவன் வந்து ஸ்லோ லேர்னர்,
அவனுக்கு வந்து படிக்க முடியல, அவன் வந்து மக்கு பையன், அந்த மாதிரியெல்லாம் நிறைய வேர்டிங்ஸ் கொடுப்பாங்க. பட் அந்த மாதிரி இல்லாமல் வை த சைல்டு இஸ் டூயிங், பிகாஸ் இன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு வைடே பார்த்தீங்கன்னா அன்கரெக்டிவ் ரிஃப்ராக்டிவ் எரர், அதாவது கண் பார்வையோட அந்த பவர் வந்து நம்ம கரெக்டாக இவாலுவேட் பண்ணி கரெக்டான கிளாஸஸ் கொடுக்கும்போதே பார்த்திங்கன்னா நம்ம இந்த விஷன் லாஸ், விஷுவல் இம்பேர்மெண்ட் இதை வந்து கண்ணு தெரியாமல் போகிறத நம்ம தடுக்க முடியும். அப்போ ஒரு டீச்சராக நம்ம ஸ்கூலுக்குள்ளே பண்ணும்போது பசங்க காப்பி பண்ணலை, லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்காங்க, ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஸோ ஃபேமிலி பேக்ரவுண்டை நம்ம செக் பண்ணுறது ஒன்று. ப்ளஸ் அதர் தேன் தட் விஷனில் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதை ரூல் அவுட் பண்ணிட்டாங்கன்னா then it will help the child as well as the teacher. Thank you very much, ma'am. It is a very useful one. I think உங்க கூட பேசும்போது எனக்கு எப்படி இன்ஸ்பயர் ஆகுதுன்னா, we should do a history taking to all the teachers னு தோணுது, ஒரு workshop. Thank you so much. Thank you, ma'am. We'll do it. We'll do something jointly. Sure. Thank you.